ஹாய் ஈவர்ஸ். இன்னைக்கு கார்த்திகைனா பரணி கார்த்திகை மாதத்தில் வர்ற பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபத்துக்கு பேர் தான் பரணி தீபம். அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 12/12/2024 காலை 8:20 மணிக்கு தான் பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. இது நாளைக்கு 13/12/2024 காலை 6:50 மணி வரலுமே இருக்குது. அதனால் நம்ம தீபம் ஏற்றுறது ஈவினிங் 6 மணிக்கெலாம் நம்ம விளக்கு ஏற்றினோம்னா போதும். விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்துமே விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்க முடியாதவங்க தீபத்தை மட்டும் ஏற்றி தீபத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது. தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நம்ம பஞ்சபூதங்களையும் ஒரு சேர வணங்குற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த பரணி தீபம் ஏற்றுறதுனால ஏற்படும் நன்மைகள் என்னன்னு பார்த்திங்களா, நம்மளே சார்ந்தவர்களுக்கும் நம்ம வாழும் வீட்டுக்கும் அற்புதமான ஆற்றல்களை அள்ளி கொடுக்குற நாள் தான் இந்த பரணி தீபம். பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வர்களுக்கும் அவங்களோட முன்னோர்களுக்கும் ரொம்ப ஒரு நன்மையை இந்த தீபம் உண்டாக்கும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, யமராஜாவே கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த பரணி தீபம் நம்ம ஏற்றுறது காரணமாக அமைஞ்சிருக்கு. வாழும் நாளில் பூலோகத்தில் மட்டும் இல்லாமல் யமலோக நன்மையை தரக்கூடிய தீபம் தான் இந்த பரணி தீபம். பரணி நட்சத்திரம் இன்றைக்கு காலையில் வச்சிருது. ஆனால் நம்ம மாலையில் 6 மணிக்கு தான் விளக்கு ஏற்ற போகிறோம். முதல்ல விளக்கை நல்லா கழுவிட்டு அதில் நெய் விட்டு திரி போட்டு 5 விளக்குகள் ஏற்றி முதல்ல வாசலில் கிழக்கு முகமாக ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற 4 விளக்குலையும் 4 திசையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே சாமி ரூமில் விளக்கு ஏற்றலாம். இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு வழக்கமாகவும் நம்ம தொன்று தொட்டு பழக்கத்தில் நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரியே இன்றைக்கு 6 மணிக்கு நம்ம பரணி தீபம் எல்லா வீட்லேயுமே நம்ம இன்றைக்கி ஏற்றலாம். அது இல்லாமல் இன்றைக்கி மழை அதிகமாக வந்துட்டுருக்கிறதுனால ஒரு கொடையை பிடிச்சாவது நம்ம தீபத்தை ஒரு தட்டில் ஏற்றி வெளியில் வச்சு நம்ம வழிபடலாம். வழிபாட்டு முறை இன்றைக்கி கார்த்திகை விரதம் இருக்கிறவங்களும் நிறையா பேர் இருப்பாங்க. விரதம் இருக்க முடியாதவங்க தீபம் மட்டும் ஏற்றி தீபத்தை 6 மணிக்கு ஏற்றி ஒரு 2 மணி நேரம் எரிய விட்டு அதுக்கப்புறம் எல்லா விளக்குகளையும் எரியறதோட நம்ம எடுத்துகிட்டு சாமி ரூமில் வச்சிடலாம். நம்ம மகாலட்சுமி உள்ளன்போட நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கிற ஒரு நிகழ்வாகவே இந்த பரணி தீபத்தையும் மற்ற கார்த்திகை தீபத்தையும் நம்ம ஏற்றி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ் மாதங்களில் சித்திரையில் தொடங்கி பங்குனி வரணும் ஒவ்வொரு நிலாக்காலமும் நமக்கு விழாக்காலமாக தான் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அது இன்னுமே தொடர்ந்து ஒரு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம ஒவ்வொரு விழாவையும் நம்ம எடுத்து செஞ்சிட்ருக்கிறது நமக்கு ஒரு பெருமையாக தான் இந்த தீபம் ஏற்றதையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பழக்கத்தை நம்ம காலங்காலமாக கடைப்பிடிச்சிட்டு நம்ம செய்கிறதா நம்ம எல்லாரோட தனி சிறப்பாக ஒவ்வொரு விழாக்களையும் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.